ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 25/12/2023 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் சோபகிருத்து வருடம் மார்கழி மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை சதுர்த்தசி திதி. இந்த நாள் முழுவதுமே வியாபிச்சுருக்கு. நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரம் இரவு 10:28 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து மிருகசீர்ஷ நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு அமிர்த யோகம் கூடிய ஒரு நன்னாளாகவே அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சுபம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருப்பா. கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு கரஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கரிநாள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா. கரிநாள் அப்படின்னு சொன்னால் சூரியனுடைய தீட்சண்யம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். ஆக இந்த நாளிலே நாம் சுப நிகழ்ச்சிகளை செய்வதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா. இது போக இந்த நாளினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 9 மணி முதல் 10 மணி வரை நல்ல நேரம், மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நல்ல நேரமே. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், அழகப்பன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நித்திய பிரளயம் என்றால் என்ன, அது குறித்து விளக்குங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். நித்திய பிரளயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் கேள்விப்பட்டேன். இதை பற்றி நீங்கள் இது வரைக்கும் ஒன்றும் பேசினது இல்லையே சார், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி தான் அவருடைய கேள்வியானது அமைந்திருக்கிறது. நாம் அனைவருக்குமே அந்த பிரளயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? பிரளயம்னா என்ன, ஒரு பேரழிவு அப்படிங்கிறது தானே சொல்கிறோம். நிறைய பேர் பார்த்தோம்னா இப்போ இந்த ஒரு கடும் மழை என்பது பொழிந்தது, ஒரு சென்னையில் வந்து பார்த்தோம்னா ஒரு வெள்ளக்காடாக சூழ்ந்து போனது. அப்போ கூட பார்த்தோம்னா இன்னும் பிரளயம் வந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த வார்த்தைகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதனை கொண்டு தான் இந்த நேயர் கேட்டாரான்னு தெரியல. நித்திய பிரளயம்னா என்னன்னு சொல்லுங்க சார் அப்படின்னு தான் அவருடைய கேள்வி. இந்த பிரளயம் என்பதை நம்முடைய சாஸ்திரமானது 4ஆக பிரிக்கிறது. ஒரு 4 வகையான பிரளயம் என்பது உண்டு அப்படின்னு சொல்றா. அதுல முதல்ல பார்த்தோம்னா நித்திய பிரளயம்னு சொல்றா. இரண்டாவதாக பார்த்தோம்னா நைமித்திக பிரளயம் அப்படின்னு சொல்றா. மூன்றாவதாக பார்த்தோம்னா மகா பிரளயம்னு சொல்றா. நான்காவதாக ஆத்யந்திக பிரளயம் அப்படின்னு சொல்றா. ஆதி அந்திகன்னு வச்சுக்கோங்களேன், ஆத்யந்திக பிரளயம் அப்படின்னு சொல்றா. இதுல முதல் பிரளயம் தான் நித்திய பிரளயம்னு சொல்றா. இரண்டாவது பார்த்தோம்னா நைமித்திக பிரளயம் சொல்றா இல்லையா? இந்த நைமித்திக பிரளயம்னா என்னன்னு பார்த்தோம்னா, இந்த பிரம்மாவினுடைய ஒரு நாள் பொழுது அப்படின்னு நம்ம பிரிச்சுட்டோம்னா அதிலே ஒரு பகல் பொழுது என்பது 1000 சதுர்யுகத்தை கொண்டதாம். ஒரு சதுர்யுகம் அப்படிங்கிறதே ரொம்ப பெருசு. அதில் 1000 சதுர்யுகத்தை கொண்டது தான் ஒரு பகல் பொழுது. அவருடைய பகல் பொழுது முடிந்து இரவு பொழுதிலே உண்டாகக்கூடிய ஒரு பேரழிவினைத்தான் இந்த நைமித்திக பிரளயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றது. மூணாவதா பார்த்தோம்னா மகா பிரளயம்னு சொல்றா. மகா பிரளயம் சொன்ன இந்த உலகமே அழிந்து விடும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரம்மாவினுடைய 100 வயதிலே, ஒரு பிரம்மா அந்த 100 வயதை கடக்கும் பொழுது ஒரு மகா பிரளயம் என்பது உண்டாகி இந்த 7 14 லோகங்களுமே அழிந்து மறுபடியும் புதிதாக அந்த லோகங்கள் தோன்றும் அப்படின்னு சொல்றார். இந்த கால்குலேஷன்லாம் கேட்டோம்னா நமக்கு தலையை சுற்றிடும். நான்காவதாக ஆத்யந்திக பிரளயம் சொல்றார். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த நித்திய பிரளயத்தை பற்றியும் இந்த ஆத்யந்திக பிரளயத்தை பற்றியும் தான். இந்த நித்திய பிரளயம்னா என்னன்னு சொன்னா, இந்த லோகத்திலே ஒவ்வொரு நாளும்னு சொல்றதை விட ஒவ்வொரு நொடியிலுமே, ஒவ்வொரு மணித்துளின்னு சொல்றோம் இல்லையா, ஒவ்வொரு நொடியிலுமே இந்த லோகத்திலே லட்சக்கணக்கான உயிர்கள் மடிந்து கொண்டிருக்கின்றன. லட்சக்கணக்கான உயிர்கள் பிறந்து கொண்டும் இருக்கின்றன. நான் சொல்றது வந்து உயிரினங்கள் அத்தனையும் சேர்த்து சொல்றேன். புழு பூச்சி மரம் செடி கொடியிலிருந்து மனிதன் வரை ஒவ்வொரு நொடியுமே லட்சக்கணக்கான உயிர்கள் தோன்றிக் கொண்டிருக்கின்றன. லட்சக்கணக்கான உயிரினங்கள் மடிந்து கொண்டிருக்கின்றன. லட்சக்கணக்கான உயிரினங்கள் அழியுது இல்லையா? இதைத்தான் நித்திய பிரளயம்னு சொல்றார். இது போக இதுல இன்னும் நம்ம ஒரு சூக்ஷ்மத்தெல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த உயிரினங்கள் மோட்ச பிராப்திக்கு செல்லாமல் எந்த குணங்களோடோ இறந்தார்களோ அதே குணங்களோடு மறுபிறவி அப்படிங்கிறதையும் எடுக்கிறா அப்படின்னு சொல்றா. இதுல இன்னும் நம்ம சூக்ஷ்மமா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு நித்திய பிரளயம்ங்கிறது சாதாரண மனிதர்கள், நம்ம மனிதர்களை பொறுத்த வரைக்கும் வந்துருவோமே, ஒவ்வொரு மனிதனுமே இந்த நித்திய பிரளயத்தை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். நான் உள்பட எல்லோருமே நம்ம அதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். எப்ப தெரியுமா? இரவிலே நாம் நிம்மதியாக உறங்கும் பொழுது நமக்குள்ள ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுங்கிறது ஆறுது. அதாவது பழையன கழிதலும் அப்படின்னு சொல்றா இல்லையா?
நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு துர்குணங்கள் எல்லாம் அந்த நேரத்திலேயே அழிந்து விடுகிறது. காலையில் எழுந்திருக்கும் போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருக்கிறோம் இல்லையா, ஒரு புத்துணர்ச்சியோடு எழுந்திருக்கிறோம் சொல்கிறோம். ஆக ஒவ்வொரு நாளும் அன்றைய தினத்திலே நாம் செய்த பாவங்கள் அத்தனையும் அந்த இரவிலேயே ஒழிந்து விட வேண்டும் என்று சொல்லி நாம் இறைவனிடத்திலே பிரார்த்தனையை வைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருமே அந்த உறங்கி எழுதல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நம்மை மறந்து உறங்குகிறோம் அல்லவா, நம்முடைய மனம் உள்பட அந்த நேரத்திலே உறங்குகிறது. அதுவும் அந்த உறக்கத்திற்குள்ளே சென்று விடுகிறது. அது மீளா உறக்கம் அப்படிங்கிறது தான் மரணம் ஆயிடுறது. ஆனால் நாம் அந்த உறக்கத்திலிருந்து மீண்டும் எழுந்து விடுகிறோம் அல்லவா. ஆக ஒவ்வொரு நாளுமே மனிதன் என்பவன் மரணித்து கொண்டிருக்கிறான், மீண்டும் அவன் ஜனித்து கொண்டிருக்கிறான். இதைத்தான் நம்முடைய சாஸ்திரமானது நித்திய பிரளயம் அப்படின்னு சொல்றது. அதனால்தான் பெரியவாள்லாம் எப்படி சொல்லி கொடுத்துருப்பான்னு சொன்னா, காலையில எழுந்திருக்கும் பொழுதே பகவன் நாமாவினை சொல்ல வேண்டும். அது ஓம் நம சிவாயா என்று இருந்தாலும் சரி, அல்லது ஓம் நமோ நாராயணாயா என்று இருந்தாலும் சரி, காலைல எழுந்திருக்கும் போதே பகவன் நாமாவினை சொல்ல வேண்டும். ஏன் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனுக்குமே அந்த அதிகாலை பொழுதிலே அவன் துயிலிலிருந்து எழுந்திருப்பது என்று சொல்வதே ஒரு மறுபிறவியை போலத்தான். அவன் காலைல எழுந்திருக்கும் போதே பகவன் நாமா சொல்லணும், பகல் முழுதும் அவனுடைய வேலையை பார்க்கணும், இரவிலே மறுபடியும் அவன் உறங்கச் செல்லும் பொழுதும் மீண்டும் ஒரு முறை பகவன் நாமாவினை சொல்லும் பொழுது அவன் அன்றைய தேதியிலேயே அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடிய அந்த பாவங்கள் அத்தனையும் தொலைந்து விடும்னு சொல்றார். இரவு நேரத்திலே அவன் உறங்கச் செல்லும் பொழுது மீண்டும் ஒரு முறை பகவன் நாமாவினை சொல்லிவிட்டு அவன் உறங்கிவிட வேண்டும். இப்படி அந்த நித்திய பிரளயத்திலிருந்தும் நம்மை நாம் காத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு சாஸ்திரமானது சொல்லித் தருகிறது. இது போக இந்த ஆத்தியந்திக பிரளயம் அப்படின்னு சொன்னா, இது அந்த சந்நியாச யோகத்தினை குறிக்கும். இந்த உலகத்திலே இந்த இல்லற வாழ்வு, இது போக இந்த உலக மாயைகளை துறந்து தன்னுடைய ஆத்மா அந்த பரமாத்மாவோடு ஒன்று கலக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு எப்பொழுதுமே இறை சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் சந்திப்பதுதான் அந்த ஆத்தியந்திக பிரளயம்னு சொல்றார். அது அந்த சந்நியாச மார்க்கத்தில் இருப்பவர்கள், அவர்கள் அதனை யோசிக்க வேண்டியது. இப்படி சாமானிய மனிதர்களாகிய நாம் இந்த நித்திய பிரளயத்தினுடைய தாத்பரியத்தை புரிந்து கொண்டு ஒவ்வொரு மனிதனுமே தினசரி உறங்கும் பொழுது இறைவனினுடைய நாமத்தினை சொல்ல வேண்டும், காலையில் எழுந்திருக்கும் பொழுது மீண்டும் இறைவனினுடைய நாமத்தை சொல்ல வேண்டும் என்ற அந்த எண்ணத்தினை வளர்த்து கொண்டாலே போதுமானது. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.